ஆ 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதான் இதுக்கு ஒரு தீம்னு. அதுதான் நம்ம கோரா வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வசனம் தான் வந்து முக்கியமான வசனம். ஓகேவா? 3 to 6. அதான் காடோட சித்தமா இருக்கு. ஓகேவா? அதான் காடோட பிளானா இருக்கு. அந்த பிளான் தான் காட் என்ன பண்றாருன்னா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. ஓகே, ஏற்ற டைம்ல எல்லாத்தையும். ஓகே, இட்ஸ் குட் அண்ட் ப்ளீசிங் ஃபார் காட் அவர் சேவியர் ஹூ வாண்ட்ஸ் ஆல் பீப்புள் டு பி சேவ்டு. அந்த கான்செப்ட் பார்க்கும்போது நான் சபைக்கு பத்தி பார்த்தோம்ல. சபைக்கு வந்து பரலோக அழைப்பு, அவங்க தேவனோட கூட இருக்கிறது சொல்லி பார்த்தோம். அங்க மறுரூபமாக்கப்படுறது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவோட வருகையில வந்து மறுரூபமாக்கப்படுறாங்க. குடியிருப்பு அவங்களுக்கு அங்க பரலோகத்துல இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சபையா இருக்கட்டும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவர் சிலுவையில மரிக்கும் போது என்ன பண்றாருன்னா எல்லாரையும் காப்பாத்திட்டாரு சொல்லி பார்க்கிறோம். இப்ப யாராவது நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம கேக்குறாங்க, ஆர் யூ சேவ்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நாட் ஜஸ்ட் மீ, எவ்ரிஒன் இஸ் சேவ்டு. எல்லாரும் அவர் பிறந்தவங்களும் சரி, பிறக்காத மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மனுஷங்க எல்லாருமே சேவ் பண்ணப்பட்டாங்க. யாருனாலும் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனால சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அது ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அவர் பார்க்கும்போது சேவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் போதிக்கப்படுது. கம் டு தி நாலேஜ் ஆஃப் தி ட்ரூத் சொல்லி பாக்குறோம். சோ அந்த வகையில வந்து பார்த்தோம்னா சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு அது நம்மளுக்கு டெஸ்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெஸ்டிங் டைம் தான் நான் கேட்கிற விஷயம் என்னதுன்னா, இப்போ நம்ம 10th படிக்கிறோம்னா பசங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு வருஷம் டீச் பண்றாங்க. அப்புறம் கடைசியில எக்ஸாம் வைக்கிறாங்க. கரெக்டா? ஆனா பைபிள்ல வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கு நீங்க வந்து அனலைஸ் பண்ணதுல, இப்ப ஆபிரகாமா இருக்கட்டும், நோவா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து காட் யார் சொல்லி வெளிப்படுத்துறாங்க. கரெக்டா? ஆரம்பத்துல அதை விசுவாசிக்கிறாரு. விசுவாசிச்சு அவருடைய சொந்த வீட்டுல வந்து கிளம்பி அவர் வராரு சொல்லி பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் ஜெனிசஸ்ல 12 செகண்ட் அதிகாரம், ஜெனிசஸ் 12 அது நான் பார்க்கும்போது, Lord has said to Abraham, go from your country, your people, your father's house to a land I will show you. திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்ன உடனே கிளம்பிடுவாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்ப மாட்டாங்க. ஓகேவா? அவர் என்ன சொல்றாருன்னா, I will make you a great nation, I will bless you, I will make you a name great. ஓகே, அப்ப யாரெல்லாம் ஒரு பிளஸ் பண்றாங்களோ அவங்க பிளஸ் பண்ணுவாங்க, கர்ஸ் பண்றவங்க கர்ஸ் ஆயிடுவாங்க சொல்லி பார்க்கிறோம். ஆல் தி பீப்புள் ஆஃப் தி எர்த் வில் பி பிளெஸ்ட் த்ரூ யூ சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அத காரணமா வச்சு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா லோத்தும் அவர் கூட வந்துட்டார் சொல்லி பார்க்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா 75 வயசுல வந்து அவர் வந்து ஆரான் விட்டு வெளில வராரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஒய்ஃப் கூப்பிட்டு அவங்க நெப்சியூ ஆகிய லோத்து கூப்பிட்டு போறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவங்க வந்து காரான் தேசத்துக்கு வராங்க. ஓகே, இப்போ வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பாத்தீங்கன்னா காட் வந்து இங்க டீச் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். கரெக்டா? முன்னாடி வந்து டீச் பண்ணிருப்பாரு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சரி ஓகேப்பா இவர்தான் தேவன் நம்ம போலாம் சொல்லி வந்திருப்பாங்க. அதே போலதான் இப்ப நம்மளுக்கு வந்து டீச்சிங் வந்து இந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபின்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பிப்ரவரி மந்த்ல இருந்து இப்போ ஜூலை மந்த் வரைக்கும் டீச் பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பண்ணப்பட்ட பிறகு அவர் வந்து சப்போஸ் அவர் வந்து ஞானசனம் எடுக்கிறீங்க, நீங்க எடுத்துட்ட பிறகு நீங்க வந்து எதுல போறீங்க சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானசனத்துக்கு பிறகு எங்க போறாரு? அவர் வந்து 40 நாள் டெஸ்டிங். ஓகே, சோதனைக்காரர். ஓகே, எங்கன்னா மேத்யூ 4 அந்த ஸ்டார்டிங் 1ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னா ஜீசஸ் வாஸ் இன் தி வில்டர்னஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, டெம்ப்டர் யாருன்னா டெவில் சொல்லி பார்க்கிறோம். அவன் வந்து டெம்ப் பண்றதுக்கு வரா சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா வந்து சோதிக்கப்படுற டைம். இப்போ ஆபிரகாமுக்கு வந்து என்ன சொன்னாரு வாக்குத்தத்தம்? ஐ வில் மேக் யூ இன்டு கிரேட் நேஷன். ஆனா ஆபிரகாமுக்கும் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. 75 வயசானாலும் குழந்தை இல்லை. ஷி வாஸ் பேரன் சொல்லி பார்க்கிறோம். அது 100வது வயசுல அவருக்கு என்ன வருது, பிள்ளை பிறக்குது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, விசுவாசனால நீதிமான் ஆகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா 15:6 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் believed and it was credited to him as righteousness. ஆபிரகாம் believed Lord, he credited it as righteousness. கிரெடிட்னா என்னது? மணி டெபாசிட் ஆயிடுச்சு, ரைச்சஸ்னஸா. ஓகேவா? அந்த விசுவாசத்தை என்ன பண்றாருன்னா ஒரு கிரியை மூலமா வெளிப்படுத்துறாரு. அதுதான் என்னதுன்னா
அந்த 100வது வயசுல பிறந்த குழந்தையும் வந்து என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு 8 வயசோ அந்த டைம்ல வந்து பலி கொடுக்க போறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த கிரியை வந்து உண்மையிலேயே யார் மேல விசுவாசம் வச்சிருக்காங்க? பிலீவ்ட் காட். ஆபிரகாம் பிலீவ்ட் காட் லார்ட். கரெக்டா? அந்த பிலீவ் சொல்றது வந்து கிரெடிட் ஆச்சு சொல்லி பார்க்கிறோம். அந்த பிலீஃப்கான ஒரு எக்ஸாம் வந்து எப்ப நடக்குதுன்னா கடைசியில நடக்குது. ஓகேவா? அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா நடுப்பட்டத்துல ஒரு கேப் இருக்கு. 25 வருஷம் ஆபிரகாமுக்கு. அது என்ன டைம் அது? சோதனை காலம். டெஸ்டிங் டைம், சோதனை காலம். ஓகேவா? இருக்காரா, தருவாரா, தரமாட்டாரா, எப்ப தருவாரு, என்னடா இந்த வருஷத்துக்கு தருவாரா, அடுத்த வருஷம் தருவாரா, அடுத்த வருஷம் தருவாரா சொல்லி இது வெயிட் பண்ணி சோர்ந்து போயிடுவாங்க சில பேர். ஓகேவா? சோ அப்ப என்னதுன்னா கடைசி வரைக்கும் யார் நிறுத்திருக்காங்களோ ஜெய் கொள்கிறோனா இருக்கா சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ he who stands till end. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தாவீது வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தபடியா தாவீது பாத்தீங்கன்னா 15வது வயசுல வந்து அவர் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்றாங்களாம். ஓகே, சாமுவேல் போய் 15 வயசுல குட்டி பையனா இருக்கா, அப்போ வந்து அபிஷேகம் பண்றாங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ராஜாவா. ஆனா அவர் ராஜாவா ஆவறது பாத்தீங்கன்னா 30வது வயசுல தான் ஆவறாரு. ப்ராமிஸ் எப்ப நடக்குதுன்னா 15ல நடக்குது, அவர் கிங் ஆவறது 30ல நடக்குது. ஆபிரகாமுக்கு 75ல கொடுக்குறாரு, ஆனா பையன் கிடைக்கிறது 100ல கிடைக்கிறாரு. ஓகே, 25 இயர்ஸ், 15, 25. நோவா பாருங்க, பேலை கட்டு சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு 500ல, ஆனா மழை வர்றது பாத்தீங்கன்னா 600ல. அப்போ அந்த நடுப்பட்ட காலத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் வெயிட், பேஷன்ஸ், பொறுமை, இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுத்தி வரும். ஓகேவா? அப்ப பொறுமையோட இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியுமா, அந்த ரட்சிப்பு அடைய முடியும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது எதுக்கு சொல்றேன்னா வந்து சபை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, சபை அழைப்பு இருக்கவங்களும் சரி, இந்த அவங்களும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமையோட காத்திருக்கணும் சொல்லி பாக்குறோம். ஏன்னா சில நேரத்துல வந்து ஏன் ஒண்ணுமே நடக்கல, ஏன் எதுவுமே செய்யறது இல்ல சொல்ற சந்தேகம்லாம் வந்துடும். எக்ஸாம்பிள் சொன்ன இஸ்ரேல் மக்கள் இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, எகிப்துல இருக்கும்போது பாலும் தேனும் முடிகிற தேசத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற சொல்லி சொன்னாரு. கரெக்டா? ஆனா எப்ப போய் சேர்ந்தாங்க? 40 வருஷத்துக்கு கழிச்சு போய் சேர்ந்தாங்க. அங்க என்னாச்சு, நடுப்பட்ட வகையில யாரெல்லாம் வந்து அவிசுவாசமா இருந்தாங்களோ அவங்க என்ன ஆயிட்டாங்க, நடுவுலயே இறந்து போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அந்த அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் ஹீப்ரூஸ் 10ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள் நான் பார்த்தோம்னா 36ல இருந்து படிங்க. 36ல இருந்து. எபிரேயர் 10:36ல இருந்து. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனவனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். தாமோ விட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறது. ஓகே, என்ன சொல்ல வராங்க இங்க? பொறுமையா காத்து இருக்கணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து வருவார்ப்பா, வெயிட் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு நிறைய பேருக்கு புளிச்சு போயிடுச்சு. எப்ப சொல்லி பாத்தீங்கன்னா பவுல் காலத்திலே, பேதுரு காலத்திலே. ஆனா படிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். முதலாவது நீங்க அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி வித்தியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தொற்று முதல் இறுதி இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஓகேவா? அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் மாறவே இல்லையப்பா, எல்லாம் ஒரே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு என்னது அவர் வருவாரு, எல்லாம் மாறப்போது சொல்லிட்டு அப்ப என்ன ஆகுதுன்னா கடைசி காலத்துல அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியிலே என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அதிருப்தி இல்லைன்னா வந்து விரக்தி வந்துருது சொல்லி பாக்குறோம். டைம் போக ஓகே,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விசுவாசத்துல வந்து கடைசி வரைக்கும் இருந்த மக்கள் யாருமே விடாமுயற்சி. ஐ வில் கோ டு தி. இப்ப எக்ஸாம்பிள் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த சிலையை கும்பிடுங்க சொல்லி நேபுகாத்நேச்சர் சொல்லும் போது, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையை கும்பிட மாட்டோம். தேவன் எங்களை ரசிக்க வல்லவர். அப்படி எங்களை ரசிக்காம போனாலும் பரவாயில்ல, நாங்க கும்பிட மாட்டோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் நிக்கிறோமா சொல்றதுதான் நம்மளுக்கான டெஸ்ட். ஓகே, அந்த டெஸ்ட் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த புரியாம இருக்குமே தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய கஷ்டங்கள் வருது. ஓகே, கஷ்டங்கள்லாம் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்க, எனக்கு ஏன் ஒன்னும் இந்த மாதிரி நடக்குது சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப இது பண்றவங்களா ஆயிடும், நம்மளே யோசிக்கிறவங்களாயிடும். முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இப்ப நடக்கிற விஷயமே நம்மளுக்கு வந்து ஒரு இதுதான் சோதனை காலம் சொல்லும்போது, எல்லாருக்கும் அவங்களுக்கு எப்படி நடந்தோ அதே போல நம்மளுக்கு நடக்குது, டிஃபரன்ஸே கிடையாது. அவங்க அதுல வெற்றி பெற்றாங்க, அதே பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? என்னதுன்னா உறுதியா இருக்கிறது கடைசி வரைக்கும் அந்த இதுல. அப்போ அவங்களுக்கு வந்து கணியம், மகிமை, அழியாமை சொல்ற அந்த காரியங்களை வந்து கார் கொடுக்குறாரு. அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம இதை போயிடலாம். க்ளோரி, ஹானர் அண்ட் இம்மார்டாலிட்டி எங்கன்னா ரோமர் 2:7. யாருக்கு சரி பாத்தீங்கன்னா பர்சீவ் கடைசி வரைக்கும் நிலத்திருக்கவங்களுக்கு. படிங்க. ஒரே நிமிஷம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கணத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். சாரி சாரி கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க இங்க? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யறவர்களுக்கு கணம், மகிமை, அறியாமையை தேடுகிறவர்களுக்கு ஜீவன் அளிப்பார். ஓகே, அவ வந்து சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யறவர்களுக்கு, நற்கிரியை சொல்றது இந்த குட் ஒர்க். ஓகே, அது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் கன்டினியூஸ் டு தி எண்ட். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. ஓகே, அவங்களுக்கு என்ன இருக்காங்க? க்ளோரி, ஹானர் அண்ட் இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி மாறிடுது சொல்லி கொடுக்குறோம். அது கொடுக்குறோம். He will give eternal life. என்றைக்கே வாழ்ந்து இருக்கிறான்னு சொல்லி கொடுக்குறோம். இம்மார்டாலிட்டி சொல்றது வந்து சரீரத்தை சொல்றாங்க. ஓகேவா? மார்டல் பாடி அது இம்மார்டல் பாடி ஆகுது. பெரிஷபிள் வில் கோ இட்செல்ஃப் இம்பெரிஷபிள் சொல்றது எல்லாமே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50, 51, 52, 53 அதுல வர்றது. மார்டல் வித் இம்மார்டாலிட்டி சொல்லி சொல்றது எல்லாமே பாடியை பத்தி பேசுறாங்க. ஓகே, சரிப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாக்குற விஷயம் என்னதுன்னா 2 பேதுரு சரி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஓகே, who wants all people to be saved. அப்போ இங்க இவங்களுக்கும் நான் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே காப்பாற்றப்படுறாங்க. அப்புறம் சத்தியம் போதிக்கப்படுது. சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது? டெஸ்ட் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஓகே, அது வெயிட்டிங் பீரியடா இருக்கும். அப்புறம் கடைசியில் டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி பீரியட் வந்து மாறி மாறி இருக்கும் சில பேருக்கு. ஓகேவா? சோ அப்போ எல்லாருக்குமே டெஸ்ட் இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்படி டெஸ்ட்ல வந்து வெற்றி பெறவங்க வெற்றி பெறாதவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வசனம் என்ன படிக்கலாம்? எபிரேயர், ஹீப்ரூஸ் 6:3-4. 4ல இருந்து 4, 5, 6. ஏனெனில் உதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம் ஈவை ருசி பார்க்கும் பரிசுத்த ஆவியை தேவனுடைய வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்க்கும். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார். மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க மனம் திரும்புறது கூடாத காரியமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, so it is impossible for those who have once been enlightenedனா அவங்க இருதயம் வந்து புரிஞ்சிச்சு, எல்லாமே டேஸ்டட். இப்போ கர்த்தரை ருசி பார்க்க சொல்லுவோம், டேஸ்ட் பட்டு அந்த டேஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சு. ஹெவன்லி கிஃப்ட்னா அது
ஷேர் த ஹோலி ஸ்பிரிட் எல்லாமே சீல்லாம் பண்ணப்பட்டாங்க, முத்திரை போடப்பட்டாங்க, பரலோக அழைப்புக்கு பாத்திரம்னு ஆயிட்டாங்க. ஓகே, எல்லா குட்னஸையும் வந்து தெரிஞ்சுட்டாங்க, காடை பத்தி தெரிஞ்சிட்ட பிறகு அது கம்மிங் ஏஜ் தேவன் ராஜ்யம் பத்தி தெரிஞ்சுட்டாங்க. அப்புறம் ஃபாலோ ஆகுறவங்க வந்து திருப்பி அவங்க வந்து புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகே, திருப்பி அவங்க வந்து இதான் சத்தியமே, இந்த சத்தியத்தை தவிர வேற சத்தியம் கிடையாது அவங்களை புதுப்பிக்கிறதுக்கு. அப்ப திருப்பி அவங்க வந்து ரிப்பண்ட் ஆகி வர்றதுக்கு வந்து முடியாதுப்பா. அதனாலதான் அவங்க வந்து அழிவுக்கு போற மக்கள் ஆயிடுறாங்க. அப்ப டெஸ்ட்ல வந்து ஃபாலோ ஆகிற மக்கள் என்ன ஆறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிலைமைதான். ஒருத்தர் பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்து எல்லாமே இதா வராங்க, நிச்சயமா அழிவுக்கு போயிடறாங்க சொல்லி போகிறோம். இது சபையில சொல்லப்படுறது. அதனால்தான் சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு இப்பொழுதே நடைபெறது சொல்லி போகிறோம். படிக்கலாம் வேணா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. நம்மிடத்திலே அது தேவனுடைய கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களா யார சொல்றாங்க? உலக மக்களை சொல்ல. இது யார சொல்றாங்கன்னா சபையிலேயே வந்து மறுதளிச்சு போறவங்களை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? அவங்க முடிவு என்னதான் இருக்கும் சொல்லிட்டு. ஓகேவா? சோ ஜட்ஜ்மெண்ட் வந்து தேவனோட வீட்டுல ஆரம்பிக்குது முதலாவது. ஏன்னா இவங்க தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதை வந்து சபைக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப நியாய தீர்ப்பு பத்தி பார்த்துட்டோம் எல்லாமே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே டக்குன்னு உலகத்துக்கு போலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட காரியங்கள் சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு சத்திய போதிக்க பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த வசனம்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். Righteous and unrighteous. Acts, resurrection. Acts 24:15. என்னதுன்னா இது உலக மக்களுடைய உயிர்த்தெழுதல் பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ. சோ அதுல பார்க்கும்போது நம்ம என்ன போட்டிருக்குன்னா ரிசரக்ஷன் ஆஃப் போத் ரைச்சஸ் அண்ட் ஆல்சோ த wicked சொல்லி போட்டிருக்கு. ஓகே, நீதிமான்களும் நீதிமான்களுமாகிய உயிர்த்தெழுந்திருப்பது உயிர்த்தெழுந்தது உண்டென்று இவர்கள் தேவனுக்கு நம்பிக்கைப்பட்டிருக்கிறது. ஓகே, Acts 24:15ல இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா பவுல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அங்க பிலிக்ஸ் முன்னாடி வந்து ஒரு கொண்டு வராங்க சொல்லி போறோம். அவர் ஒரு ராஜா. ஓகேவா? அவர் முன்னாடி கொண்டு வராங்க. அப்போ வந்து அங்க பரிசேயர் இருக்காங்க, அதே நேரத்துல சதுசியர் இருக்காங்க அங்க முன்னாடி ஆடியன்ஸ்ல. ஓகேவா? அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எதுவும் தப்பாலாம் சொல்லப்பா, நான் வந்து ஒன்லி இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாருமே வந்து உயிர்த்தெழுவாங்க. தேவன் வந்து என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழ வைப்பாங்க கடைசி நாள்ல. அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்களும் அநீதிமன்றங்களும் உயிர்த்தெழுவாங்க சொல்லி சொல்லுவார். ஓகேவா? அதுதான் நான் சொன்னேன். அதுக்காக தான் இப்ப நீ வந்து பிடிச்சி தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லி பவுல் வந்து சொல்லுவார் சொல்லி பாக்குறோம் அந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னா. ஓகேவா? நான் வேற எதுவும் பேச சொல்லல. பார்க்கும்போது இங்க நம்ம படிக்கிறது என்னதுன்னா நீதிமன்றங்களும் அநீதிமன்றங்களும் உயிர்த்தெழுவாங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து நம்பிக்கையா இருக்கு கடைசி நாள்ல. இப்ப நீதிமன்றம்னா யாரு, அநீதிமன்றம்னா யாரு? நீதிமான்னு சொல்றாங்க விசுவாசிகளா? கரெக்ட். நீதிமான்கள் ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நீதிமான் ஆகுறாங்க. அநீதிமான்கள்லாம் விக்கெட்னா
யாரெல்லாம் விசுவாசத்துல இல்லாம இருக்காங்களோ எல்லாருமே ஓகே, சூப்பர், சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதே மாதிரி வார்த்தையை இன்னொன்னு சொல்றேன். யோவான் 5ஆம் அதிகாரம் யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத குறிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேதக்குள்ளுக்கும் அனைவரும். அப்போ நன்மை செய்து ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். ஓகே, இப்ப நம்ம பார்த்த அப்போஸ்தலர் 24:15 இதோ சேமா? இல்ல, ஏன் இல்ல? 29 வந்து வித்தியாசமா இருக்கு. 29 வித்தியாசமா இருக்கு. ஏதோ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகையில தானே உயிர்த்தெழுறாங்க. கடைசி நாள் தானே இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுறாங்க. அதுவும் அவர் வரும்போது உயிர்த்தெழுறாங்க. ஃபர்ஸ்ட் சபை போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் எல்லாரும் உயிர்த்தெழுறது தேவன் ராஜ்யத்துல. அப்போ இங்க நன்மை செய்தவர் யாரு? சத்தத்தை கேட்டு நன்மை செய்தவர்கள் இங்க நன்மை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகள். கரெக்ட். அடுத்து தீமை செய்தவர்கள் யாரு? தீமை செய்தவர்கள் அப்படின்னு சொல்றது விசுவாசம் இல்லாதவர்களை சொல்றாங்க. இங்க நீங்க விக்கெட் சொல்ற இடத்துலயே நீங்க வந்து அவிசுவாசி சொல்லிட்டீங்க. தீமை சொல்ற இடத்துல மட்டும் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? விக்கெட்டுக்கு ஈவலுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? விக்கெட்னா என்னது? விக்கெட் நீங்க அன்பிலீவர் சொல்றீங்க. ஓகே, அவிசுவாசம் உள்ளவர்கள். ஓகேவா? யாரெல்லாம் வந்து விசுவாசம் இல்லாதவங்கள அவங்க யாருமே என்ன பண்றாங்கன்னா தீமைக்குள்ளதான் இருக்காங்க. இன்னும் அந்த தீமை பண்ணிட்டு சுயநலத்தினால எல்லாரையும் மாம்சத்தின் இச்சை வெளியரங்கமா இருக்க சொல்லி நம்ம பாக்குறோம்ல. பொல்லாப்பு, விபச்சாரம், பேசித்தனம் சொல்ற ஏதாவது ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கலந்துடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஏதாவது ஒருத்துல சிக்கிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யாருமே வந்து நீதிமன் கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகே, ஒன்லி த்ரூ கிரைஸ்ட். அதனாலதான் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுய நிதியில முடியாது. ஓகே, வி ஆர் ஜஸ்டிஃபைட் ஒன்லி த்ரூ கிரைஸ்ட் பிளட்னாலதான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அப்போ எல்லாருமே ஈவல்ல தான் இருக்காங்க. ஓகே, அவ பாத்தீங்கன்னா ஃபார் கண்டமினேஷன் போட்டுருது. இப்ப கண்டமினேஷன் தான் ப்ராப்ளமே. நியாய தீர்ப்புக்கு சொல்லி போட்டுருது. அப்ப நியாய தீர்ப்புனா என்னது? எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வந்து நியாய தீர்ப்பு. உயிர்த்தது சொல்லி விட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஆனா ஜீவன் அடையிறாங்கன்னு சொல்றது ஓகே, புரிஞ்சிச்சு. ஆனா இவங்க ஏன் நியாய தீர்ப்புனா அழிஞ்சு போறதுக்கா சொல்லி கேள்வி வரும். அப்ப இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை கிரேக்க வார்த்தை என்ன சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஜான் 5:29 வந்து நம்ம கிரேக்க வார்த்தை பார்த்தோம்னா பைபிள் ஹப்ல அங்க என்ன போட்டிருக்குன்னா ரிசரக்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போட்டிருக்கு. யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட், கிரைசிஸ் சொல்லி பாக்குறோம். சரி, ஜட்ஜ்மெண்ட்னா கரெக்ட் தானே, டிசைட் பண்றது தானே சொல்லி கேள்வி வரலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு இன்னொன்னு கேள்வி வருதுன்னா, என்னப்பா இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்ததல் ரிசரக்ஷன் அப்பயே நன்மை செய்தவர்களை பிரிச்சுட்டாரு, தீமை செய்தவர்கள் பிரிச்சுட்டாரு. அப்ப இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சுல்ல? கரெக்ட் தானே? இப்ப ஜட்ஜ்மெண்ட்னா என்னது? கெட்டவங்களை பிரிக்கிறது, நல்லவங்களை பிரிக்கிறது. கரெக்டா? அப்போ இங்கேயே பிரிஞ்சிச்சுல ஜட்ஜ்மெண்ட். அப்படியே இங்க வந்து திருப்பி வந்து இந்த வார்த்தை கண்டம்னேஷன் சொல்லி நான் பார்க்கும்போது அது கிரைசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. திருப்பியும் சொல்லி பாத்தீங்கன்னா இது சபைக்கு வந்து முடிஞ்சிச்சு உயிர்த்தெழுதல். இவங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குதான். ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஐசையா 26 போட்டிருக்கு பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் என்னதுன்னா ஐசையா 26 9-10. ஓகே, when your judgment comes, அப்படியே அதோட பாதியில இருந்து படிங்க. நியாய தீர்ப்பு நீதியை பெற்றுக்கொள்வார்கள். என்னப்பா சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்ள சொல்லி போட்டிருக்கு. அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றது ஒரு
டிசிஷன் மேக்கிங் டக்குன்னு பிரிக்கிறது கிடையாது, தப்பு செஞ்சா என்ன செஞ்சா சொல்லி பிரிக்கிறது கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து கொடுக்கப்படுது. ஜட்மெண்ட் சொல்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம். அங்க சத்தியம் வந்து போதிக்கப்படுது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுமா, சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரணுமா. அப்போ தேவன் உலக மக்கள் என்ன பண்றாரு, தேவன் ராஜ்யத்துல உயிர்த்தில வைக்கிறாரு. ஓகே, வச்சுட்டு எல்லாருக்கும் என்ன பண்றாரு, சத்தியத்தை போதிக்கிற சொல்லி போகிறோம். அதுதான் நம்ம ஐசியா 26ல அந்த விக்கெட் இல்லைன்னா ஈவல் சொல்ற மக்களுக்கு வந்து ஜட்மெண்ட் டே சொல்றது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ சத்தியம் போதிக்கப்படுது. பூச்சக்கரத்து குடிகள் சொல்லும்போது உலக மக்கள் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு வில் லேர்ன் ரைச்சஸ்னஸ் சொல்லி பார்க்கிறோம். அந்த உலகத்திலேயே வந்து துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்க, படிங்க அப்ப 10 வந்து துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்வதை கவனியாதே போகிறான். அப்ப பாருங்க, கிருபையை வந்து என்ன பண்றான், வீணா வணங்குறான் சொல்லி பாக்குறோம். எப்படி நம்ம எபிரேயர் 6வது அதிகாரத்துல படிக்கிறோம் பாத்தீங்களா, ஒன்ஸ் என்லைட்டன் டேஸ்ட் தி ஹெவன்லி கிஃப்ட் அண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு பிறகு திருப்பி மறுதளிக்கிறவங்க வந்து புதுப்பிக்கிறது கூடாத காரியமோ, அதே மாதிரி அந்த உலகத்திலேயே வந்து விக்கெட் என்ன பண்றான், சில பேரை மனம் திரும்பாமையே வந்து அந்த தேவோட மகத்துவத்தை அந்த நீதியுள்ள தேசத்துல என்ன பண்றான், இந்த கிருபையை வந்து என்ன பண்றான், வேஸ்டா வந்து யூஸ் பண்றான் சொல்லி பாக்குறோம். அதுதான் தான் கிரேஸ். இந்த கிரேஸ் இஸ் ஷோன் டு தி விக்கெட். ஓகே, தே டு நாட் லேர்ன் த ரைச்சஸ்னஸ் சொல்லி பார்க்குறோம். அந்த வாய்ப்பை மிஸ் பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களை என்ன பண்றாருன்னா தேவன் வந்து கடைசியில வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல ரெவல்யூஷன் 20 அவங்க எஜமான் ஆகிய பிசாசு வரம் மீது என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்தமா வாங்கப்பா எங்க எஜமான் வந்துட்டார் சொல்லிட்டு சேர்ந்துடுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, 1000 years of over Saturn will be released. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மாகோ மாதிரி இதெல்லாம் விக்கெட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா கேரளா கொட்டு கொடி வந்து தேவனுடைய நகரத்துக்கு அனைத்து நகரத்துக்கும் என்ன பண்றாங்க ரொம்ப வராங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து இங்கே ஆர்மகடன் யுத்தம்லாம் வரல, இங்க டைரக்டா அக்னியே வந்து என்ன பண்ணுது, இவங்கள பச்சித்து போடுது சொல்லி பார்க்குறோம். பட் ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் டிவோர்ட் தெம். ஓகேவா, ஸோ அவனும் சரி அவனுடைய அந்த ஆட்கள் எல்லாருமே வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா மறிச்சிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். விக்கிற சாவடிச்சிடறாங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீதி உள்ளவர்கள் என்ன பண்றாங்க, என்ன வாழ்றாங்க சொல்லி பார்க்குறோம். கத்தரும். ஸோ இதுதான் வந்து அங்க நடக்கிற இன்சிடென்ட். அப்போ உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தேவன் வந்து ஒரு வாய்ப்பு தராரு. ஏன் இந்த வாய்ப்பு இப்ப கொடுக்கப்படல சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து சாத்தான் சொல்ற ஒரு ஆள் இருக்கா. ஓகே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனம் என்ன பண்றான்னா சத்திய இந்த சுவிசேஷத்தின் ஒளியை வந்து கேட்க விடாதபடிக்கு அவர்களுடைய கண்களை வந்து செவிடாக்கி இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம காட் என்ன பண்றாருன்னா வெறும் உலக மக்கள் எல்லாரும் இப்படி இருக்கும்போது வெறும் சில பேருக்கு மட்டும் என்ன பண்றாரு, அந்த சாத்தானின் பிடியில இருந்து அவங்கள விடுதலை பண்றாரு சொல்லி போறோம். அந்த காது செவிடா இருக்காதபடிக்கு, கண்கள் குருடா இல்லாதபடிக்கு அவங்கள மட்டும் என்ன பண்றாரு, தேர்ந்து கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இந்த வசனம் வேணா படிக்கிறேன். The God of this age has blinded the minds of the unbelievers. Okay, so that they cannot see the light of the gospel that displays the glory of the Christ, who is the image of the God. Okay, அதனால இந்த காட் ஆஃப் திஸ் ஏஜ் சொல்லும்போது சாத்தான் என்ன பண்றான், இந்த மக்களுடைய கண்களை வந்து குருடாகி இருக்கா, இந்த சுவிசேஷத்தை வந்து கேட்காதபடிக்கு. அதனாலதான் இந்த உலகத்துல வந்து ஏகப்பட்ட மத்த மதங்கள் எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஏன் வந்து சத்தியம் வந்து இந்நாள் வரைக்கும் போதிக்கப்படல, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 60% இருந்தாங்க ஸ்டார்டிங்ல, இப்ப 60ல இருந்து 30, 22 தான் இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம் ஓவராலா கிறிஸ்டியன். அதுலயும் உண்மையுள்ள கிறிஸ்டியர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னும் வெகு சிலரா தான் இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, ஏன் இந்த டவுன் கிரேட் ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிசாஸ் வந்து என்ன பண்றா, சத்தியத்தின் ஒளியே கேட்காதபடிக்கு அவங்க காதுகளையும் அவங்க மைண்டையும் வந்து பிளைண்ட் பண்ணிருக்கா சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்ககிட்ட கேட்க போறேன். ஓகே, வெளிப்படுத்தல் அதான் இப்ப சாத்தான் இருக்கான், சாத்தானை கட்டாடுறதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:1
20 1-3. வெளிப்படுத்தல் 20 1-3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலிகளையும் தன் கைகளில் எடுத்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அமைத்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி வைத்து அதன் மேல் முத்திரை போட்டு அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஓகே, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் சொல்றத 1000 வந்து சாத்தான் அவுத்து விடப்படுறாங்க. டெஸ்டுக்காக என்ன பண்றாருன்னா காட் வந்து வச்சிருக்காரு. அப்ப ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 years நடக்குது. அதே நேரத்துல அவங்களுக்கு என்ன இருக்கு, பேஷன்ஸும் வேணும். ஓகேவா, 1000 years அந்த மக்களுக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம சில வசனங்கள் பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் மட்டும் கேட்டுறேன். அப்புறம் 4ஆம் வசனத்துல படிங்க. இத ஒரு விஷயம் எதுனா, சாத்தான் வந்து என்ன பண்ணும், ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு 1000 வருஷம் கட்டி வைக்கிறாங்க. அப்போ கண்களை குருடாக்காதபடிக்கு மக்களை வந்து என்ன பண்றாங்க, சத்தியத்துல நடத்துறதுக்கான ஒரு காலம் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஆனா 1000 years முடிஞ்ச பிறகு என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, சாத்தான் வந்து வெளியே வந்துடுறான். திருப்பி என்ன பண்றான், ஜனங்களை மோசம் போக்குறான் சொல்லி பார்க்கிறோம். டிசீவ் த நேஷன், 4 புறத்துல இருந்தும் ஜனங்களை மோசம் போக்கி அவங்க கோக் மாகோகா வந்து துன்மார்க்ல வந்து எடுத்துக்கொள்றா சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது தனிப்பட்ட ஈவெண்ட் உலகத்தோட முடிவுல நடக்கிறது 1000 years எண்ட்ல. இப்ப என்னதுன்னா 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிக்கலாம். சிங்காசனங்களை கண்டே அவைகள் மீது உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் நெற்றியிலும் தங்கள் கையில் அவன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார். ஓகே, ஆனா 5ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடைய வேண்டும். அதுக்கு அர்த்தம் சாரிப்பா டக்குனு கட் ஆயிடுச்சு. மரணமடைந்த மற்றவர்கள் உயிரடைவில்லை சொல்றது அர்த்தம் என்னது? எல்லாருமே உயிர் தெழுத்தாங்கல்ல. ஆமா, அப்ப உயிர் யாரப்பா இவங்க அரசாகுவாங்க? சபையும் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் பிரியமாகவும் உயிரடையவில்லை அப்படின்னு. அது எதுல பிராக்கெட்ல இருக்கா? இங்க நான் படிக்கிற வெர்ஷன்ல பிராக்கெட்ல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல இருக்கு. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பியூரியஸ் வேர்ட்ஸ். அது வந்து கான்டெக்ஸ்ட்லயே இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் விட்டுட்டு மரணமடைந்த மற்றவர்கள் உயிரடைவில்லை விட்டுட்டு 4ஆம் வசனமும் கரெக்டா இதே 1ஆம் வயிற்றுல சொல்றதுலயே படிங்களேன். என்னதுன்னா, they came to life and reigned with Christ 1000 years. This is the first resurrection. Blessed and holy are those who share in the first resurrection. The second death has no power over them, but they will be priests by and of Christ and of God and of Christ will reign with him for 1000 years. சொல்லி பார்க்கிறோம். அப்போ they will reign with Christ 1000 years. 1000 years. This is the first resurrection. Okay, came to life and reigned with Christ. பாத்தீங்கன்னா இந்த வசனமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டர்ஃபியரான ஒரு வசனம் மாதிரி இருக்கு. ஓகேவா, இதுக்கு இன்னொன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது என்னதுன்னா, இப்ப எக்ஸாம்பிள் இவங்க எப்ப வந்து உண்மையிலே வந்து நித்திய ஜீவனை தக்க வச்சுக்க முடியும்? எல்லாருக்குமே நித்திய ஜீவன் கொடுத்துடாச்சு, இட்டர்னல் லைஃப். ஆனா எப்ப வந்து அவங்க நித்திய ஜீவனை வந்து கடைசி அவங்க உறுதிப்படுத்த முடியும்? 1000 வருஷம் அவங்க வந்து நிறைய கடைசியில் டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆனா தானே. ஓகே, சோ அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம இங்க வந்து பாக்குறோம். ரெஸ்ட் ஆஃப் த டேட் டிட் நாட் கம் டு லைஃப்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்ல போறாங்க.
இவங்களுக்கு தான் வந்து என்ன இல்ல டெஸ்ட் கிடையாது. செகண்ட் டெத் ஹஸ் நோ பவர் ஓவர் தேம் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு. ஆனா இந்த ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கு. அதனாலதான் அவங்க கடைசியில டெஸ்ட் பண்ணப்பட்டு ப்ரூவ் பண்ணணும். அதனாலதான் அவங்க வந்து டிட் நாட் கம் டு லைஃப் சொல்லும் போது உண்மையா அவங்க வந்து என்ன பண்ணல, ஜீவனை பெற்றுக்கொண்டாலும் அதை தக்க வச்சுக்க டெஸ்ட் தான் வந்து அவங்களுக்கு வந்து அது உறுதியாக்கப்படுறது சொல்லி பார்க்குறோம். ஓகே, until the 1000 years have ended. அதான் அந்த கான்டெக்ஸ்ட். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதோட கான்டெக்ட்லயே வந்து இன்னொரு வருஷம் பார்க்கலாம். அது மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். டைம் இருக்குல்ல ஜெபின்? ஓகே, இல்லை நாளைக்கு பார்த்துடலாமா? எவ்வளவு டைம் ஆகும்? முடிக்கணும், மீட்டிங் இருக்கு. அப்போ ஓகே, அப்போ நாளைக்கு பார்த்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். இது என்னதுன்னா IC 65 வர சில இந்த கான்டெக்ட்ல வர சில வசனங்கள் நீங்க வேணா படிங்க ஒரு வாட்டி. 17ல இருந்து வரும். 17ல இருந்து இருக்கும். நம்ம நாளைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகேப்பா. ப்ரே பண்ணிடலாம். கிருபையும் இந்த வேளையிலே உம்முடைய சத்தியத்தின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு செய்த செலுத்துகிறோம். கிறிஸ்து எங்களுக்காக நித்திய ஜீவனை தந்துவிட்டார். நாங்கள் இனிமேல் அந்த விசுவாசத்தில் நிலை கொள்ளவும், அந்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படவும், விசுவாசத்தை அறிக்கையிடுவதனால் நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கொண்டு ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே ஜெபின், இவர் வந்து பேசினாரு, ஆக்சுவலா கால் பண்ணாரு போன சண்டே. சாந்தி அவர் வைஃப் வந்து இங்க வேலை கிடைச்சிருக்காங்க சென்னையில. ஆனா சாட்டர்டே நான் இங்க மீட்டிங் இருந்ததா, ஃபர்ஸ்ட் சாட்டர்டேவா மீட்டிங் இருந்தது, அதனால போக முடியல. இந்த வெனஸ்டே வந்து திருப்பி வரும் சொன்னாரு. மேபி நாளைக்கு நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரை. சாந்தி சென்னையில குடும்பத்தோட அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா வைஃப் வராங்கன்னா அவருக்கும் வந்து ஆகணும்ல, ஏன்னா பசங்க வரணும், வைஃப் வந்தா ரெண்டு பிள்ளைங்க அப்ப அவரும் வந்தாகணும். எல்லாம் பிஜி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல, பாக்கலாம். சரிப்பா, சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர். பை.